ஜென்சி அரசியல் புரிதல் அப்படின்னா என்ன தோணுது உங்களுக்கு? இளைஞர்கள் அரசியல் பேசணும் ம், அப்படிங்கிறது தான் அடிப்படையான விஷயம். அரசியல் பேசாம இருக்கிறது தான் ஆபத்து. ஆனா, இன்னைக்கு உலக அளவிலேயே ஒரு வலதுசாரி அரசியல் ஜென்சிகள மையப்படுத்தி நடக்குது. ம், நேபாள்ல நடந்த புரட்சியாகட்டும், மேற்கத்திய நாடுகள்ல இப்ப ஆட்சியில இருப்பவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா, ஒருவேள பார்த்தா அந்த கமல் தொடங்கி வச்சது தான் அந்த சென்ட்ரலிசம் அப்படிங்கிறது. பொலிட்டிக்கலா இருப்பத ஒரு அரசியல் இது குடுத்தது கமலஹாசனுடைய இதுதான். ம். சென்ட்ரலிசம் மையம் அப்படின்னு. அது இப்ப நான் அப்பயே சொன்னேன். இது காமெடியான விஷயம். இது வலதுசாரிகளுக்கு தான் சார்பா அமையும். ஒருத்தன் இடதுசாரியா இல்லைன்னா வலதுசாரி தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த மையம்ங்கிறதே ஒரு காமெடியான விஷயம் தான். பெரும்பாலும் நடிகர்கள் வரும்போது எந்த சித்தாந்தங்களையும் நிறுத்திக்க மாட்டாங்க. ஊழல ஒழிக்க போறேன், மதுக்கடைகள ஒழிக்க போறேன், பெண்களுக்கு பாதுகாப்பு தரப் போறேன். இது கொள்கை கிடையாது. உங்க வீட்ல உள்ள அம்மா, எங்க வீட்ல உள்ள பாட்டி யார்ட்ட கேட்டாலும் இத மறுப்பாங்களா என்ன? ஊழல ஒழிக்கணும்னா, இல்லப்பா ஊழல் வேணும்னு சொல்லுவாங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு வேணாங்குவாங்களா? கொள்கைங்கிறது நீ பொருளாதார கொள்கையில என்ன வைக்க போற? குளோபலைசேஷன் குறித்து உன் கருத்து என்ன? அமெரிக்கா, ஈரான் பிரச்சனையில நீ யாரா இருக்கிற? இதுக்கு என்னைக்காவது இந்த நடிகர்களுக்கு கருத்து சொல்லியிருக்காங்களா? அந்த வலதுசாரிகள், மையமா இருக்கிறவங்க. வலதுசாரிகள் கருத்து சொல்லுவாங்க. அமெரிக்கா பக்கம் தான் நிக்கிறோம். ஈரான் அழியணும்னு சொல்லுவாங்க. ஆனால், இப்ப இங்க என்ன பிரச்சனைன்னா, ஜென்ஸி கிட்ஸ் போன்றவங்களுக்கு அரசியல் இல்ல. அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அவர்கள் இந்துத்துவாவா இருந்தா கூட எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா, ஒரு ஐடியாலஜி அவங்கள்ட்ட இருக்கு. நான் எதிர்த்து பேச முடியும். ம். திராவிடம் தான் சரி, கம்யூனிசம் தான் சரின்னு. இப்போ உள்ள இளைஞர்கள்ட்ட அந்த அரசியல் உணர்வு குறைவா இருக்கு. அத வலதுசாரிகள் பயன்படுத்திக்கிறாங்க. ம். வெற்றிடத்தை காற்று நிரப்பும். ஆனா இது ஜெயிச்சது பௌதீகம். விஜய் தானே. வலதுசாரிகள் பக்கம் அந்த ஜென்சி இளைஞர்கள் அதத்தான்டா இப்ப போகலல்ல? நான் சொன்னேன். ம், வலதுசாரிகளா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ம், ஒரு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணான்னு சொல்றது யாரு சொல்லுவாங்க? பார்ப்பனர் சொல்ல மாட்டாங்க. ஒரு வன்னியரையும் நாடார வச்சே பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு வேணான்னு சொல்ல வைப்பாங்க. சிக்கு புக்கு ரயிலேன்னு ஜென்டில்மேன்ல பாட்டு பாடுறாங்க. அந்த படம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான படம். அந்த படத்த வெற்றி பெற வச்சது யாரு? அக்ரகாரமா? கிடையாது. தலித்தும், வன்னியரும், நாடாரும் விசில் அடிச்சு தான் அந்த படத்த ஜெயிக்க வச்சான். ஆனா, அது அவனுக்கு எதிரான படம். அந்த படத்துக்கு கவுண்டர் குடுக்க ஜனநாதன் அவர்கள் பேராண்மைன்னு ஒரு படத்த எடுக்க 25 வருஷம் ஆச்சு. "டேய் இடஒதுக்கீடு தான்டா தேவ" அப்படின்னு. இடஒதுக்கீடு பலன் பெற்ற குடும்பங்களுக்கே இன்னைக்கு இடஒதுக்கீடு தெரியல. புரியுதுங்களா? அமெரிக்கா எதிர்ப்பு இதெல்லாம் கம்யூனிஸ்ட் கூட வீட்ல பேசுற பிள்ளைக்கு அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் இருக்கு. அப்ப அவனுக்கு புரிய மாட்டேங்குது. இவங்க என்னடா பேசுறாங்க? எதுக்கு அமெரிக்காவ திட்டுறாய்ங்க? எதுக்கு இடஒதுக்கீடு? இப்ப இன்னொன்னு, இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட வீட்டு பிள்ளைங்க கல்வி மறுக்கப்பட்ட சூழல்ல இல்ல. அவன் நெனச்ச படிப்பு படிக்கலாம். ம். கையில உலகம் இருக்கு. ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துருச்சு தமிழ்நாடு. அது ஒரு 50, 60, 70 ஆண்டு தொடர்ச்சியான போராட்டத்தின் விளைவா, இன்னைக்கு எல்லா சமுதாயத்து பிள்ளைங்களும் படிக்கிறாங்க. இன்னைக்கு போய்க்கிட்டு நீ ஒரு காலத்துல தீண்டப்படாதவனா இருந்த, உன்னைய ஒடுக்குனாங்க, நீ படிச்சதுக்கு ஒரு வரலாறு தெரியுமான்னு கேட்கும்போது அவனுக்கு அது எரிச்சலா இருக்கு. அத புரிந்து கொள்ளக்கூடிய நிலை இல்ல. அதனால நமக்கு மிகப்பெரிய ஒரு மறுவாசிப்பும், தொடக்கத்திலிருந்தே தொடங்க வேண்டிய வேலையும், இடதுசாரி இயக்கங்களுக்கும், திராவிட இயக்கங்களுக்கும் இருக்கிறதா நான் பார்க்கிறேன். என்னைய பொறுத்தவரையும் ஜென்ஸி கிட்ஸ யாரும் ஏமாத்த முடியாதனால, அதுதான் உண்ம. ஏமாத்தவும் கூடாது. இளைஞர்கள் அரசியல் படணும். அதாவது அரசியல் தேவையில்ல, கொள்கை தேவையில்ல. இது இல்லாம நீங்க என்னவா இருக்க போறோம்? ஒரு மனிதனுடைய அடையாளம் விலங்குக்கும், மனிதனுக்கும் விடையிலுமே சிந்திக்கிற திறன் தான். சிந்திப்பதுங்கிறது அரசியல் தான். ஏன் ஆண் உசத்தி, பெண் தாழ்த்தின்னு நம்ம சொல்றாங்கிறது கேள்வி கேட்கணும். ஏன் சாதிய பாகுபாடு? ஏன் கோயிலுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரன் மட்டும் போறான், நம்மளையெல்லாம் வெளிய நிறுத்தி வைக்கிறான்? கேள்வி கேட்கணும். இந்த கேள்விய கேட்க சொன்னது தான் சாக்ரடீஸ். அங்க இந்த வேலைய இங்க செஞ்சவர் தான் தந்தை பெரியார், அம்பேத்கர். இவங்களுக்கு எதிரான வலதுசாரிகள்லாம் சேர்ந்து எப்படியாவது முற்போக்கு இயக்கங்கள இப்ப பாருங்க கேரளால பினராயி விஜயன் அவுட்டு. அங்க மம்தா பானர்ஜி வீரியமா பாஜகவ போட்டு அடின்னு அடிச்சவங்க 60 எம்எல்ஏ வாங்கியிருக்கிறாங்க. இந்தியா முழுக்க என்ன முழுக்க வலதுசாரிகளுக்கு சாதகமான சூழலில் இங்க விஜய் வந்திருக்கிறார். இவர் பாஜகவை இதுவரை எந்த அளவுக்கு எதிர்த்திருக்கிறாருங்கிறத நீங்களே பார்த்தீங்க. நம்முடைய கொள்கை திராவிடத்துக்கும், ஆரியத்துக்குமான போராட்டம் தான் தமிழ்நாடு. பாரதிய ஜனதாவினுடைய முதல் இலக்கு தமிழ்நாடு, தமிழ் மொழி அழியணும். மாநிலங்களை அழிக்கணுங்கிறது தான் பாஜகவின் நோக்கம். அந்த உணர்வுக்கு எதிர்த்து சமர் புரிகின்ற ஒரு மாவீரன் நமக்கு முதலமைச்சரா இருக்கிறாரா? இல்ல டெல்லியின் கைப்பாவையா அவர் இருக்கிறாரா? அப்படிங்கிறது தான் கேள்வி. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். ஒரு அழகா ஒரு எம்பி பதவி வாய்ப்பு இன்னைக்கு தாவேக்கா கிடைச்சிருக்கு. 108 எம்எல்ஏ அவங்க. ஒரு ராஜ்யசபா எம்பி கிடைச்சிருக்கு. போய் மோடியையும், பாஜகவையும் விரல விட்டு ஆட்ட வேணாமா? காங்கிரஸ்க்கு குடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஏன்? மோடிய பார்த்து கேள்வி கேட்கணும். அப்ப பயம். தெனாலி யாருக்கு? அது ஓகே விடுங்க. அதுவும் காங்கிரஸ்லயே ஒரு சனாதனி குடுத்திருக்காங்க. இல்ல நீங்க கவனிச்சுக்கோங்க. விஜய் பாஜக எதிர்ப்பாளர்ல. டெல்லிக்கு போணுமா வேணாமா? கனிமொழி போயிருக்காங்க. மொய்த்ரா இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட திமுக, பாஜக கூட்டாளிப்பா. நாங்க தான்ப்பா பாஜகவ எதிர்க்கிறோம். அப்படின்னு டெல்லியில போய் மோடியையும், அமித்ஷாவையும் தண்ணி குடிக்க வைக்க வேண்டியவங்க, டெல்லிக்கு நாங்க போலனே நீங்களே போங்கன்னு. ஏற்கனவே 2 அமைச்சரு, இது போக ஒரு ராஜ்யசபா எம்பி, இன்னொரு எம்பி. எத்தனை எம்எல்ஏ? 5 எம்எல்ஏ வாங்கின காங்கிரஸுக்கு அள்ளி அள்ளி குடுக்குறாங்க. அள்ளி குடுக்கல, தள்ளி விடுறாங்க. அண்ணே நாங்க பார்த்துக்கிறோம்னு. காங்கிரஸ்க்கு அவ்வளவு சந்தோஷம். இப்படிப்பட்ட ஆளாப்பா நீ அப்படின்னு. யோசிச்சு பாருங்க. டெல்லிக்கு போணுமா இல்லையா?
மேற்கு வங்கத்துல ஒரு மைத்ரா மாதிரி ஏன் போகல? மோடியை எடுத்து பேசணும், பயம். பாஜக எடுத்து பேசணும், வந்தே மாதரம் பேசணும், குர்பானி, வக்பு மசோதா எல்லாத்தையும் அங்க பில் பாஸ் பண்ணுவாங்க. அப்ப தாவேக்கா எம்பி என்ன பண்ணுவாரு? பம்புனாலும் பிரச்சனை, பதுக்குனாலும் பிரச்சனை. நம்ம தமிழர்கள் இங்க நீங்க எல்லாம் கேள்வி கேட்பீங்க. இதுக்குதான் போனீங்களா? இதுக்கு நீங்க வந்து பருத்திக்குடன் இங்கேயே இருந்திருக்கலாமேன்னு கேட்பீங்கல்ல. அதுக்கு பயந்துட்டு தான் போல. இப்ப காங்கிரஸ் அனுப்பியாச்சு. புரியுதுங்களா? அப்புறம் காங்கிரஸ் என்ன சொல்லுது பாருங்க. இந்தியா கூட்டணியில இவர் இருக்கிறாராம், ஸ்டாலின் இருக்கிறாராம். ஏய் அப்பா என்னதான்ப்பா உங்க பிரச்சனை? ஆமா. இப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க என்ன மாற்றம். இளைஞர்கள் படிங்க, தந்தை பெரியார படிங்க. பெரியாருடைய இனி வரும் உலகம்ங்கிற புத்தகத்தை படிங்க. அறிஞர் அண்ணா எழுதின வடவர் ஆதிக்கம் ஏன் கூடாதுங்கிற பணத்தோட்டம்ங்கிற நாவலை படிங்க. இதெல்லாம் அடிப்படையான புத்தகங்கள். அது தவிர்த்து தமிழர் வரலாறு, தமிழ்நாட்டு வரலாறு, உலக வரலாறு படிச்சுட்டே இருங்க. ஏன் ஈரான்காரன் அமெரிக்கா அடிக்கிறான்னு பாருங்க. எல்லாமே ஆதிக்கத்துக்கும் ஒடுக்குமுறைக்குமான போராட்டம் தான். நம்ம போராட்டங்கிறது அதுதான். அதைத்தான் தந்தை பெரியார் சொல்லியிருக்கிறாரு. பெரியார படிங்க. எல்லா சாதி ஒழிப்பும் பெண் விடுதலை எல்லாம் தொடர்புடையது. புரியுதுங்களா? நான் வந்து சாதி ஒழிப்பு பேசுவேன், பெண் விடுதலை குடும்பத்திலிருந்து எல்லாம் தொடங்க வேண்டியது. அதுக்கு நீங்க பெரியார படிங்க. அவங்கள மாதிரி சிந்தனையாளர்கள் வந்துட்டாங்கன்னா ஜென்சி கிட்ஸ பற்றி தமிழ் யாருக்கும் பயம் கிடையாது. உங்கள மாதிரி இளைஞர்கள் இருக்கும்போது இப்ப மட்டும் பயமா என்ன? இப்ப மட்டும் பயமா என்ன? அரசியலற்ற கூட்டம் வந்து விட கூடாது இல்லங்க. இல்ல திரும்ப திரும்ப அவங்கள ரொம்ப குறைச்சு மதிப்பிடுற மாதிரியே சொல்றீங்களே. மதிப்பிடலங்க. இல்ல ஜீவா, எல்லாம் நீங்க நகைச்சுவை தாங்க. தொடக்கத்துல ஒண்ணு சொல்லும்போது விலங்குக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? சிந்திக்கிறது மட்டும் அப்படின்னு. அப்ப சிந்திக்காத ஒரு கூட்டமா அவங்க? என் வீட்டு பிள்ளைக்கு சிந்தி நான் சொல்லதான் செய்வேன். ம். தப்பா போயிடக்கூடாது. உங்க கம்பேரிசன் தப்பா போகாதான்னு நான் கேட்கிறேன். ஏன் கம்பேரிசன் தப்பா போகுது? ம். ஏங்க சிந்திக்கிறவன் தாங்க மனிதன். இது எதுவா இருந்தாலும் ஓகே. கடவுள், ஜாதி, மதம் குறித்து எதுனாலும் கேள்வி கேளுங்க. கடவுள் இருக்குன்னா ஏன் இருக்குன்னு கேளுங்க. டார்வின் கோட்பாட படிங்க. சரி. புரியுதுங்களா? எல்லாத்துங்கிறங்க வலதுசாரிகளுடைய கருத்துக்கள் எல்லாமே உங்களோட நம்பிக்கைகளுக்கு நெருக்கமா இருக்கும். கடவுள், ஜாதி, மதம், சடங்குகள் இதுக்கு நெருக்கமா இருக்கும். நான் பேசுற கருத்தெல்லாம் உங்களுக்கு கசக்கும். ஆனா அதுதான் உங்க நலன்களை தரும். சாக்ரட்டிஸ்ல இருந்து அரிஸ்டாட்டில் இருந்து பெரியார் வரையும் அப்படி கேட்டவர்கள் தான் தலைவர்கள். அவர்களால் தான் இன்னைக்கு நம்ம இப்படி உட்கார்ந்துருக்கோம். அதை நீங்க உணர்ந்துக்கோங்க. சரி.